ஔவையார் பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி நீங்கள் அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுறீங்களே, அப்போ அந்த அறம்னா என்ன பாட்டின்னு கேட்டேன். அதுக்கு ஔவையார் சொன்னாங்க, அதை போய் வள்ளுவன் வந்து இதை பற்றி நிறைய எழுதியிருக்கான், அதனால் வள்ளுவன்கிட்ட போய் கேளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அறம்னா என்னன்னு அவன் சொல்லுவான் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்டேன் நான். சரிங்களா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அறம்னா என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனதில் வந்து பிழை இல்லாமல் வாழ்தலே அறம்பா அப்படின்னு சொன்னார். அது எப்படி சொன்னாருன்னா, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், மனசில் வந்து பிழை இல்லாமல் இருக்குதுன்னா அப்போ என்ன பிழைனா என்ன சாமின்னு கேட்டேன் நான் வள்ளுவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், பொறாமை, ஆசை, சினம், கடும் சொல் இதெல்லாம் தவிர்த்து வாழ்தலே வந்து அறம்பா அப்படின்னு சொன்னார். அது எப்படி சொன்னாருன்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, இப்போ அறம்னா நம்ம மனசுல அழுக்கு இல்லாமல் பிழையின்றி வாழ்வது அறம். அது ஒன்றும் அது பிழைனா என்னன்னு சொல்லணும்னா, நம்ம பொறாமை, வெகுளி, சினம், கடும் சொல் இதெல்லாம் தவிர்த்து வாழ்தலே அறம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ஔவையார்கிட்ட வந்தேன். அப்போ ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஔவையார்கிட்ட சொன்னேன் நான், இப்போ அறம்னா என்னன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார் பாட்டி அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ அறம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா, அது வந்து நீ தர்மம் கூட செய்யலாம்ப்பா, அதுவும் வந்து அறம் தான். ஆனால் தர்மத்தை செய்வதற்கு உனக்கு சில குணங்கள் தேவைப்படுது. எல்லாரும் தர்மம் செய்ய முடியாது. அந்த குணங்கள் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வள்ளுவத்தை அனுப்பினோன்னே, இப்போ நீ வந்து அறம் செய்ய விரும்புனா பொதுவாக தர்மம் செய்வதற்கு நீ விரும்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் தர்மம் செய்வதற்கு சில உயரிய குணங்கள் வந்து அடிப்படையாக மனிதர்களுக்கு இருக்கணும். அதுதான் அறம். அதுதான் வந்து பொறாமை இருக்கக்கூடாது, ஆசை, சினம் இருக்கக்கூடாது, கடும் சொல் அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூடாது. இந்த குணங்கள்லாம் வந்து இருந்ததுன்னா நீ தர்மத்தை செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவாய். அதனால அறத்தோடு இருந்து அறம் செய்ய விரும்புன்னு சொன்னப்பா அப்படின்னு ஔவையார் சொன்னார். ஸோ இப்போ எளிமையான 2 சீர் உள்ள வார்த்தையில எவ்வளோ ஒரு பொருளை வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இது ஔவையார் அருளிய ஆத்திச்சூடி. இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையும்.